தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை. தமிழ்நாட்டில் பாஜக ஒரு காலம் காலூன்ற முடியாது என்று அதிமுகவின் அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜா தனது கருத்தை கூறியிருக்கிறார். இந்து தமிழ் நாளிதழுக்கு அளித்த பேட்டியில் அன்வர் ராஜா இவ்வாறு கூறியுள்ளார். இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குவதற்காக நமது செய்தியாளர் விக்னேஷ் முத்து இணைந்திருக்கிறார். விக்னேஷ் முத்து, அதிமுக பாஜக கூட்டணி என்று வெளிப்படையாக அறிவித்திருக்கிறார்கள். இந்த நிலையில் அதிமுகவினுடைய அமைப்பு செயலாளர் அன்வர் ராஜாவே அதிரடியாக ஒரு கருத்தை தெரிவித்திருக்கிறார். அதாவது தமிழ்நாட்டில் பாஜக ஒரு காலம் காலூன்ற முடியாது என்று அவர் கூறியிருக்கிறார். இது குறித்த கூடுதல் விவரங்கள் என்ன? இது குறித்து அவர் வேறு என்னென்னவெல்லாம் பேசியிருக்கிறார்? பூங்குழலி, சட்டமன்ற தேர்தலுக்கு தயாராகும் வகையில் ஒரு பக்கம் பாரதிய ஜனதா கட்சி அதிமுகவுடன் கூட்டணி அமைத்து தேர்தல் பரப்புரைகளை ஏற்கனவே தொடங்கிவிட்டது. எடப்பாடி பழனிசாமி ஏற்கனவே தன்னுடைய சுற்றுப்பயணத்தை தொடங்க இருக்கக்கூடிய நிலையில் அதில் பாஜகவுடைய தலைவரும் கலந்து கொள்ள இருக்கிறார். அதற்கான ஏற்பாடுகள் விரிவாக நடைபெற்று வரக்கூடிய நிலையில் கூட்டணி மற்றும் கட்சி விவகாரங்கள் சம்பந்தமாக இரண்டு கட்சிகளைச் சேர்ந்த, அதாவது அதிமுக மற்றும் பாஜக கட்சி இரண்டாம் கட்ட தலைவர்கள் தங்களுடைய கருத்துக்களை வெளிப்படையாக பொது வெளியில் தெரிவிக்க கூடாது என தெரிவித்து வரக்கூடிய நிலையில் அன்வர் ராஜா, முன்னாள் நாடாளுமன்ற உறுப்பினரும் அமைப்பு செயலாளருமான அவர் தனியார் நாளிதழுக்கு அளித்திருக்கக்கூடிய அந்த பேட்டி, தன்னுடைய விரிவான பேட்டியில் தமிழகத்தை பொறுத்தளவு அதிமுக பாஜக கூட்டணியில் இருந்தாலும் பாஜக ஒரு காலம் தமிழகத்தில் காலூன்ற முடியாது என்று தன்னுடைய கருத்தை தெரிவிக்க, இதே நேரத்தில் அது தன்னுடைய தனிப்பட்ட கருத்து என தெரிவித்திருக்கிறார். மிக முக்கியமாக இந்த கூட்டணி, அதாவது பாஜக அதிமுக கூட்டணி இந்த தேர்தலில் பலன் அளிக்குமா என்ற எழுப்பிய கேள்விக்கு நிச்சயமாக பலன் அளிக்கும். அதே நேரத்தில் கூட்டணி ஆட்சி என்பது தமிழகத்தில் ஒருபோதும் கிடையாது. என்டிஏ கூட்டணி ஆட்சி அமைக்குமா என்ற கேள்விக்கு அளித்த பொழுது தனித்தனியாகத்தான் ஆட்சி என்பது அமைக்கப்படும். மிக முக்கியமாக பார்க்கும் பொழுது இந்த கூட்டணி என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த கூட்டணியில் பல்வேறு முரண்கள் இருப்பதாகவும் அவர் தெரிவித்திருக்கிறார். அவருடைய தனிப்பட்ட கருத்தாக பார்க்கப்பட்டாலும் அவருடைய இந்த முழுமையான பேட்டியை பொறுத்தளவு RSS கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார், பாஜகவை கடுமையாக விமர்சனம் செய்திருக்கிறார். மிக முக்கியமாக அதிமுக குறித்து பல்வேறு கருத்துக்களை தெரிவித்திருக்கிறார். திராவிட மண்ணில் பாஜக காலூன்ற முடியாது என தெரிவித்துட்டு அது ஒருபோதும் நடக்காது. சுமார் 8 ஆண்டு காலமாக இருக்கக்கூடிய அந்த திமுகவுடைய அந்த கூட்டணி என்பது நிச்சயமாக தேர்தல் வரக்கூடிய நேரத்தில் பிளவுபடும் என தெரிவித்திருக்கிறார். அதிமுக தற்பொழுது பலவீனமாக இல்லை என்ற ஒரு கருத்தை தெரிவித்தார். ஒட்டுமொத்தமாக பார்க்கும் பொழுது அவருடைய கருத்து கூட்டணியில் ஒரு பாதிப்பை ஏற்படுத்தியிருக்கிறது. ஏற்கனவே பாஜகவுடைய இரண்டாம் கட்ட தலைவர்கள் இந்த கூட்டணி சம்பந்தமாக கருத்து தெரிவிக்கும் பொழுது நயினார் நாகேந்திரன் கடுமையாக தன்னுடைய எதிர்ப்பை பதிவு செய்து யாரும் பொது வழியில் கருத்து தெரிவிக்க கூடாது என தெரிவித்தார். EPS வெளிப்படையாகவே தெரிவித்தார், கூட்டணி குறித்து தலைமை மட்டும்தான் பேச வேண்டும், கருத்துக்களை தெரிவித்திருக்க வேண்டும் என தெரிவித்திருக்கக்கூடிய நிலையில் அன்வர் ராஜாவின் இன்றைய இந்த பேட்டி என்பது கூட்டணியில் சற்று சலசலப்பை ஏற்படுத்தி இருக்கிறது. பூங்குழலி, நிச்சயமாக விக்னேஷ் முத்து தனது தனிப்பட்ட கருத்து என்று அவர் கூறியிருந்தாலும் இரு கட்சிகளையும் சேர்ந்த தலைவர்கள் இது குறித்து என்ன கருத்து தெரிவிக்கிறார்கள் என்று பொறுத்திருந்து பார்க்கலாம். தகவல்களை வழங்கியமைக்கு நன்றி. தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவையை தருகிறது. ஆச்சி மிளகாய் தூள் தெறிக்கவிடும் காரம் நிறம் சுவை.